2024 டிசம்பர் இதயக்கணியினுடைய அட்டை முகப்பு. பின்பக்கம் வந்து டிசம்பர் 25, அதாவது கிறிஸ்துமஸுங்கிறதுனால அதை நினைவு கூர்ந்து எம்ஜிஆர் இயேசுநாதராக தோற்றமளித்த அந்த காட்சியை வந்து இதில் பண்ணியிருக்கோம். இதே அட்டை இது வந்து இதயக்கணியுடைய முதல் இதழில் இடம்பெற்றது. திரும்ப மறுபடியும் அதை நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதாவது 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இதயக்கணி. அதன் தொடக்கமான இதழ் இந்த இதழ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா, டாக்டர் ஹண்டே அவர்களுடைய 98 வயதாகும் டாக்டர் ஹண்டே அவர்களுடைய வாழ்த்து, இதயக்கணியினுடைய வெள்ளி விழாவுக்கு வாழ்த்து சொன்னதாக இதில் வந்து உள்ள நாங்கள் வந்து செய்தி ஆக்கியிருக்கோம். ஏற்கனவே சமூக வலைதளங்கள் அதை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது இதழில் வந்து இது இடம்பெற்றிருக்குது. இது அல்லாமல் பல விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி, மருத்துவம் பற்றி பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து, அதாவது சகலமும் நிறைந்த அனைத்து விஷயங்களும் இடம்பெற்ற ஒரு இதழாக இதயக்கணியின் முதலில் தொடங்கி இன்று வரை அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி இதழ் வந்து வெள்ளி விழாவினுடைய மலராக வெளிவருகிறது என்பதை சொல்லி வைக்கிறோம். இதில் என்னென்னா, ஒரு கேள்வி வந்திருக்கு. அது இந்த நேரத்தில் சுட்டி காட்டுவது முக்கியம்னு நினைக்கிறேன். எஸ்ஆர் சக்திவேல் திண்டுக்கல் அவர் கேட்டிருக்காரு, தினமும் எம்ஜிஆரிடம் என்ன வேண்டுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதாவது கேள்விகளின் சங்கம்ங்கிறதுல வந்து நான் சொன்ன பதில் இது. எம்ஜிஆரை மனப்பூர்வம் நேசிப்பவர்கள் அவர் வழியில் நடப்பதில் ஒன்றுபட வேண்டும். அரசியல் தவறுகளை, அது யார் தவறு செய்தாலும் அரசியல் தவறுகளை தட்டி கேட்கும் மன வலிமை தர வேண்டும் என்று நான் வேண்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்படி இது மாதிரி வந்து பல்வேறு அம்சங்கள், பல்வேறு, அதாவது எல்லா தரப்பு மக்களும் படிக்கின்ற, நேசிக்கின்ற, விரும்புகின்ற ஒரு இதழாக இதயக்கணியை இதுவரை கொண்டு வந்திருக்கிறோம். இனியும் கொண்டு வருவோம். இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, முக்கியமாக டாக்டர் கலாம், டாக்டர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து 7 ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தொடரை எழுதுகின்றவர் யார் என்றால் அவருடைய பேரன் டாக்டர் ஷேக் சலீம். அவர் தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அதில் இப்போ வந்து திருக்குறளை பற்றி சொல்லிடுறது தான் முக்கியம். திருக்குறளை வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்கார். அந்த கருத்துக்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது. ஒவ்வொருவரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியங்கிறது இந்த சரணத்தில் சொல்ல விரும்புகிறேன்.